உயர்த்தப்படணுமா, உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய இடத்திற்கு வரணும்னா ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? கல்வி. 2011 ஆண்டு இயேசு என்கிட்ட உள்ளத்துல பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? you have to pursue your higher education, உன் மேல் படிப்பை நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு என் உள்ளத்துல பேசினாங்க. இயேசு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் படித்த அதே கல்லூரியில பேச்சுலர் இன் பார்மசி என்ற டிகிரி 3 வருஷம் நான் படித்தேன். அந்த படிப்பை இயேசு முதலாவது மாணவனா என்ன தேர்ச்சி அடைய செய்தாங்க. இயேசுவால எல்லாம் முடியும். அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா உனக்கு ஞானம் கொடுப்பாரு. நீ எவ்வளவு ஞானத்துல குறைவா இருக்கலாம், ஆனா இயேசு உனக்கு உதவி செய்வாங்க. அந்த 2011 இருந்து 14 வரைக்கும் 3 வருஷம் டிகிரி படித்தேன். நல்ல கவனிங்க. அதுல 30 தியரி எக்ஸாம், 26 பிராக்டிகல் எக்ஸாம். அந்த எல்லா எக்ஸாமிலும் இயேசு என் கூட பரீட்சை ஹாலுக்குள்ள வருவாங்க. நான் மறந்ததெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தி காண்பிப்பாங்க. எனக்கு உதவி செய்தாங்க. அவருடைய உதவியால் தான் 2014 என் கல்லூரியில முதலாவது மாணவனாய் தேர்ச்சி அடைந்தேன். நல்ல கவனிங்க. திரும்ப 2017 இருந்து 19 போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தேன், மாஸ்டர் இன் பார்மசி. அதிலும் முதலாவது வருஷம் என் கல்லூரியில 2வது மாணவன், 2வது வருஷம் முதலாவது மாணவனாய் தேர்ச்சி அடைய உதவி செய்தார். பாருங்க, 2019 என் மேல் படிப்பை முடித்தேன். 2022 ஆண்டு என்ன எந்த கல்லூரியில லேப் டெக்னீஷியனா வேலை செய்தேனோ அதே கல்லூரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இயேசு என்ன உயர்த்தினார். ப்ரமோஷன் கிடைத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 300 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியனா என்ன இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். நான் இன்னைக்கு வேலை செய்கிற கல்லூரி பாண்டிச்சேரியில தலை சிறந்த கல்லூரி, புதுவை யூனிவர்சிட்டி கீழ வருகிற கல்லூரி. ஞானமான மாணவர்கள் தான் அந்த கல்லூரிக்கு வருவாங்க. யோசித்து பாருங்க, ஞானத்திலே குறைவான என்ன என் தாயார் தகப்பன் மண்கட்டை என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவனை இயேசு எவ்வளவு உயர்த்தினார் பார்த்தீங்களா? எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போய் இன்றைக்கு ஞானமுள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியனாய் அவர் மாற்றி இருக்கிறார். உன்னையும் அவர் மாற்றுவார். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம். அன்றைக்கு எனக்கு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? புக்கை திறந்த அசுத்தமான எண்ணங்கள் வரும். அதெல்லாம் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்தார். என்ன படிக்கிற காலத்துல உனக்குள்ள அசுத்தமான எண்ணங்கள் இருந்தா, உனக்குள்ள அருவருப்பான எண்ணங்கள் இருந்தா, கெட்ட பழக்கம் உனக்குள்ள இருந்தா படிக்க முடியாது. ஆனா இயேசு அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவின் வசனம் சொல்லுகிறது, எரேமியா 33:3, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இயேசு உத்தரவு கொடுக்கிற தெய்வம், உனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம். பாவத்திலிருந்து மீட்க வந்தார். அவர் அந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என் வாழ்க்கையை உயர்த்தினாருங்க. எனக்கு அந்தஸ்துல உயரமா இருக்கிற அதற்கு காரணம் இயேசு. அதே இயேசுவை நீ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு வசனம் சொல்கிறபடி என்னை நோக்கி கூப்பிடு. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அவர் கொடுக்கிற தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம், உனக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். நீ யாரா இருந்தால் நோக்கி கூப்பிட்டா உனக்கு உத்தரவு கொடுத்து மறு உத்தரவு அருளி நீ அறியாதது எட்டாதது. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய உயரத்துல வருவேன் எனக்கே தெரியல. இன்னைக்கு கல்லூரியில நின்று மாணவர்களுக்கு ஆங்கிலத்துல பாடம் எடுக்கும் பொழுது என் கண்களில கண்ணீர். என்ன ஞானம் இல்லாத என்னை இவ்வளவு உயர்த்தினீங்களே, உன்னையும் உயர்த்துவார் தம்பி, உன்னையும் உயர்த்துவாரு. எனக்கு ஞானம் இல்லையே நீ சொல்லலாம். நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் இயேசு உன் வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவர். இயேசு உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வர வல்லமை உள்ளவர். நீ உள்ளத்துல இயேசுவே எனக்கு என் உள்ளத்துல வாரும், என் பாவத்துல எல்லா அசுத்தத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து நல்ல படிக்க உதவி செய்யணும் கேளு, உன் ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடலாம், நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் பிரசன்னம் அந்த இடத்துக்குள்ள அளவில்லாம வியாபித்து இருக்கிறத உணர்கிறேன். இயேசுவின் பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது. என்ன அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர், மரித்தார் சிலுவையில. ஆனா 3